படைப்போட ரகசியங்களும் படைப்போட செயலே அப்படிதான். இயல்பாக ஒருத்தர் வாழ முடியாதுங்கிறது தான் படைப்பு. ஆனா அதுக்குள்ள ஒருத்தர் இயல்பா வாழ்றாரு, ஒருத்தர் இயல்பாவே வாழ்ந்தாரு, ஒருத்தர் இயல்பாவே இருந்து பெரிய ஒரு செயலை செஞ்சுட்டு போயிட்டாருன்னா அவர் தெரியாது. அவரைதான் ஞானிங்கிறார். ஏன்னா அவரோட ஏன் ஞானி அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் அவர் வீணடிக்காம அந்த நாளை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுட்டார். அப்ப அவர் என்ன பண்றாரு? உலகத்தை சந்தோஷப்படுத்தல, யாரையும் மகிழ்ச்சி படுத்தல, அவரை மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அவர் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு பல மக்கள் வந்து உட்காந்து ஆலோசனை கேட்கலாம். நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனந்தமாவே இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே மேலேயே பார்த்துட்டீங்க, மேல எவனா தெரியறானா என்னன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஒன்னும் செய்யல, இயல்பா இருக்கிறேன், அதனால எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. நீங்க இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது கொடுக்குறாங்கல்ல, அவங்களே இயல்பா இருக்க மாட்டாங்க, அது தெரியுமா? இயல்பா இருக்கிற அன்னைக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்களும் மரத்துல ஏறிடுவாங்க, புரியுங்களா? அவங்களே உச்சிக்கலையில இருந்து அப்புறம் அவ்வப்போது இறக்கிறதுக்கு இன்னொரு தேவைப்படுவாங்க அவங்களுக்கு, புரியுங்களா? இதெல்லாம் எல்லா இடங்களுக்குள்ளேயும் இது இருக்கு. நமக்குள்ள ஒவ்வொரு நாளையும் இந்த உலகத்துக்குள்ள வாழணும். எத்தனை நாள் வாழ்வோம் தெரியாது, எத்தனை வருடம் வாழ்வோம் தெரியாது, எத்தனை மணி நேரம் வாழ்வோம் தெரியாது, யாரை சந்திப்போம் தெரியாது, யாரோட பழக போறோம்னு தெரியாது, யாரோட பயணிக்க போறோம்னு தெரியாது. நம்ம தெரிந்த ஒரு நபர்கள் 300 பேர் 200 பேர், தெரியாத நபர்களை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர்களோட நம்ம பயணிச்சிருக்கே. ஆனா இயல்பா இருந்தா எவன் வந்தாலும் ஒண்ணு, இந்த 300 பேரும் நமக்கு ஒண்ணுதான், தெரியாத அந்த 1500 பேரும் நமக்கு ஒண்ணுதான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அங்க என்னன்னா, அந்த நாட்கள் நீ வந்து அது உனக்கான சூழலா அப்படின்னு மாறிக்கிட்டு, அப்ப நீ வந்து உன்னுடைய எந்த, அப்ப நீ ஒரு இடத்துல என்ன ஆனா கிழமை பார்க்க மாட்ட, தேதி பார்க்க மாட்ட, நேரம் பார்க்க மாட்ட, ராவுகாலம் பார்க்க மாட்ட, வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்ட, எதுவும் பார்க்க மாட்ட. ஏன்னா உனக்கு அழுவு வந்துச்சுன்னாதான் யாரையாவது ஒருத்தர் தேடுவேன், சிரிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்குவ, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது ஒரு பாயாசம் வச்சுட்டு இன்னொருத்தனை தேடுவேன். புரியுதா? இதுதான் இதோட விஷயம். ஞானி தவம் பண்ணி மலையில குகையில அப்படியே உடலோட உடலாவே மலையோட மலையாவே மெர்ஜானவெல்லாம் இருக்கான், அப்படியே மெர்ஜாகி போனவெல்லாம் இருக்கான், அப்படியே எந்திரிக்கவே கிடையாது, அப்படியே உட்கார்ந்தான்ல அவன், அப்படியே உட்கார்ந்தவன் தான், வரவே இல்லை. அந்த மாதிரி போனவன்லாம் எவ்வளவு பேர் இருக்கான். அவன் உட்காரும் போதே அவனுக்கு சமாதி மாதிரி வச்சுக்கிட்டான். அவனுக்காக கீழே ஒரு வாசகம் எழுதி போட்டு, நான் அந்த மாதிரி மெர்ஜாயிருவேன், ஆட்டோல அலோன்ஸ் பண்ணி எனக்கு சாவுக்குலாம் 4 பேரை வர சொல்லுங்க சொல்லிக்கிட்டு வர முடியும். எல்லாம் நம்ம ஒரு திட்டத்தெல்லாம் எப்படி, பண்டிகை எல்லாம் எப்படி நம்ம கொண்டாடுறோம், இயல்பை மீறி கொண்டாடுறோம். அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, 30 நாள் சாவு வீட்டுல சடங்கு வச்சிருக்காங்க, சொல்லாத ஒரே போராட்டமா தான். புரியுங்களா? வேட்டி கட்டணும் வாங்க, கோமம் கட்டணும் வாங்க, புடவை கட்டணும் வாங்க, அரிசி எடுக்கணும் வாங்க, 2 தூக்கி அங்கிட்டு போடணும் வாங்க, சம்மந்தி புடவை எடுத்து கொடுக்கணும் வாங்க, அந்த கலரை மாத்தி கொடுக்கணும் வாங்க, சைட்ல கொடுக்கணும் வாங்க. இதெல்லாம் என்ன இயல்பு இருக்கு? செத்தவனுக்கு என்ன செய்யணுமோ அதை தாங்க செய்யணும். புடவைய சைட்ல கொடுக்கறதுல என்னங்கிறது, ஒருத்தர் செத்து போயிட்டான், 500 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா செத்தவனுக்கு நீ ஏதாவது செஞ்சு விட்டுட்டேன்னா அன்னைக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரத்துல வேலை முடிஞ்சு, 500 பேர் எதுக்கு வேலை செய்யுங்க? இந்த 30 நாள் எதுக்குங்க? உங்களை எல்லாருமே அவங்க துன்பப்படுத்திக்கிறாங்க. எண்ணெயை தேய்ச்சிக்கிறாங்கிறாங்க, கறி குழம்பு வைக்கணுங்கிறாங்க, 30 படையில போடணுங்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, அழுதுக்குறாங்க, அவங்களே அழுதுக்குறாங்க. அப்புறம் அழுதுகிட்டு அங்கேயே அவங்க ஒரு சம்பந்தம் வரவெல்லாம் பேசிக்கிறாங்க, சாவு வீட்லயே உட்காந்து, இங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்கிறாங்க, இங்க ஒரு மாப்பிள்ள இருக்காங்கிறாங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி குற்றத்துல துயரத்துல அப்படியே உருண்டு பிறண்டவங்க அதுக்கப்புறம் இயல்பா வேற மாதிரி பேசுறாங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு என்னன்னே தெரியல. கல்யாண வீட்டு கூத்துலயும் இதுதான்.
இது வந்து பெரிய தொந்தரவுங்க, பெரிய தொந்தரவு. மனிதன் எங்க தோக்குறான், எங்க டயர்ட் ஆகுறான்னா, ஒண்ணு கல்யாணம், விழா, காது குத்து எல்லாத்தையும் வச்சிடறான். இல்லைன்னா துக்கத்துல போய் நின்று அவன் டயர்ட். அவன் வாழ்க்கையில ஒரு மனிதன் 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் விரயம் பண்றது இதுல தாங்க விரயம். ஒரு வீட்டுல கல்யாணம்னா 90 நாட்களுக்குள்ள அவங்க வந்து நொந்து நூலாகி மிக்சியில போட்டு அந்த வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி ஆயிடுவாங்க. உங்க நேரம்ல அந்த ரவி அப்பாவுக்கு பத்திரிக்கை வைக்கலையா, அவங்க போன் அடிச்சுட்டாங்க, இவருக்கு போன் அடிச்சுட்டாங்க, அவருக்கு போன் அடிச்சுட்டாங்க. அவர் வந்து அப்படியே காசிலேயே உட்காந்து தவம் பண்ண ஞானி, அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளி போட்டோம்னு அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே சிரிச்சிட போகுது. இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம், ஒரு இயல்பு. ஒரு நாள்ல ஒரு கல்யாணத்தை கிரியேட் பண்ணிட முடியுது. 1500 பேரை ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு நாள் போட்டாங்க, 1 மணி நேரம் பார்த்தாரு. நீங்க என்ன நேரு ஸ்டேடியோல பெரிய விழா பண்ணுறீங்க? இதுக்கு 90 நாள் எதுக்கு போட்டு அலக்கரிப்பீங்க? எங்க ஊர்ல ஒருத்தன் காத்து அடிக்கலன்னு நாளா சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா சின்ன வயசுல சொன்னேன், அப்பவே சொன்னேன், போய் மரத்தை பிடிச்சி ஆட்டு பாரு. அந்த கதை தான். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்றேன்னு அவனே ஆட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே காலகட்டங்கள். எதற்காக நம்ம தோன்றப்பட்டோமோ, எதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டுச்சோ, எதற்காக நம்ம ஒரு வேலை செய்ய வந்தோமோ, அது எல்லாமே பாதிச்சு. அதுக்காக இந்த வெட்டியா டீ கடையில 5 மணிக்கு உட்காந்து ஏன் தான் தெரியாது. தினத்தந்தி முதலாளி படிக்கிறது கூட கம்மி தான். அந்த தினத்தந்தி பேப்பரை கசக்கி 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டீ கடையில போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் பல்வேறுபட்ட விசித்திரமான கதாபாத்திரங்களை நீங்க எல்லா ஊர்லயும் பார்க்கலாம், எல்லா வீடுகளிலும் பார்க்கலாம். அப்ப அது வந்து தன்னை துன்புறுத்திக்கிறதுங்கிறது அதுக்கு தெரியுது. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது இந்த உடல் அது கொடுக்கல. நீ இயல்பா இருந்தனா அந்த தெருவோட போக்கு உனக்கு தெரிஞ்சு. நீ இயல்பா மட்டும் இருந்துச்சுக்குவ, உனக்கு என்ன தெரியுமா தெரியுமா? எப்ப மழை வரப்போகுது, எப்ப வெயில் அடிக்கும், எப்ப பூகம்பம் வரும், அந்த மாதிரி இந்த பூமியோட சுழற்சியே உனக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் இதோடைய இறையோட ரகசியமே. இயல்பை மீறும் போதுதான் தியானங்கிறத இயல்பை மீறுறாங்க. நான் பயிற்சியை கொடுத்துருங்களேன், போட்ட நான் அப்படியே சங்கு சக்கரத்தை போட்டு 6வது சக்கரத்துல நின்று அப்படியே முறுக்கி புழிஞ்சு போய் மேல நின்று பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. போன் அடிப்பாங்க, என்னப்பா கொடி ஏத்திட்டேன், மேல கொடி ஏத்திட்டேன், என்ன கொடி ஏத்திக்க, மேல போய் கொடி ஏத்திட்டு வந்துட்டேன் உச்சியில. என்ன அது தியானத்துக்குள்ள மேல போய் தலைக்கு மேல கொடியேத்து, கழுத்து கீழே கொடியேத்து, உள்ளுக்குள்ளே விளக்கேத்து. இயல்புகளை மீறும் போது உடல் டயர்ட் ஆயிடுது. நம்மளே நம்மளை வந்து செட்பேக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். இயல்புகள் மீறப்படும். நீங்க ஒரு 10 நாள் நீங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க, இயல்பா இல்லாம இந்த உங்க இயல்பை மீறாம உங்களுக்குள்ளேயே உங்க வாழ்க்கைய அது போக்கிலே விட்டு பாருங்களேன். நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, அதுவா நடக்குதான்னு பாருங்க. அதுவா தாங்க நடப்பாங்க. அதெல்லாம் மீறிலாம் இருக்கு, அதுதான் நடக்கும். உங்களுக்கு 10 ரூபா ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும்னா அவனே வந்து காசு கொடுப்பாங்க, நீங்க 10 வாட்டி போன் அடிக்க வேண்டியதில்லை. அது இயல்பா சத்தியமா நடக்கும். அது நடந்தே தீரும். புரியுதுங்களா? எந்த வாட்சி, எந்த கடிகாரம், எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாத காலகட்டத்துல 3:15 எந்திரிச்சான். அவனுக்கு வந்து பழக்கம் பண்ணி நீங்க தான் அலாரத்தை அவன் வச்சிருக்கான். இயல்பா இருக்கும்போது 3:15 தானா முழிப்பு வந்துச்சு. அவன் பார்த்தான், இப்படி வானத்தையே பார்த்தான், ஆகா விடிய காலை மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் வந்து குழப்பம் பார்க்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஒரு காலகட்டத்துல எல்லாம் கிராமங்கள்லாம் இருக்குன்னா வயிறு வலி வந்துச்சுனாவே விடிய போகுதுன்னு அர்த்தம் தான், பாத்ரூம் போறது. ஏன்னா அவங்களோட சாப்பாடு அவ்வளவு தரமா இருந்ததுனால 3:15 3:30 நேரம் தூங்க விடாது. அப்ப அவங்க வெளியில வந்து வானத்தை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க பொழுதுடைய அந்த சூழல் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க பார்த்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு விடிய போக முடியும் அப்படிங்கறத அவங்க அந்த பாத்திரம் எல்லாம் போயிட்டு அந்த வயலுக்கோ கொள்ளைக்கோ போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு
6:30 7 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வருவோம். இயல்பாக நடந்து நம்ம இயல்புல மீற முடியும். பார்க்ல நமக்கு வாக்கிங் பண்றோம், ஜாக்கிங் போடுறோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உடலை நாமளே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டது. நம்ம பார்க்கிற அத்தனை காணொலியிலையும் அத்தனை வீடியோலையும் இயல்பை மீறிதான். ஒருத்தருடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 50 பேர்த்தோட பேச்சை யூடியூப் கேட்கிறது. 50 பேர்த்தோட பேச்சுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்க இயல்பை மீறி. சமையலுங்கிறது அம்மா சமைச்சுட்டு இருக்க, பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. கிராமத்துல இப்படிதான். அப்புறம் அம்மா என்ன பண்ணுவா, பொண்ண அதை எடுத்துட்டு வாமா, இதை எடுத்துட்டு வாமா அப்படின்னு ஒரு பொருளையா எடுத்துட்டு வர சொல்லு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவ ஒரு டயத்துல அவளே சமைக்க ஆரம்பிச்சு. இது இயல்பு. எந்த தாயும் குழம்பு எப்படி வைக்கணும், இதை வைக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிட்டாங்க. இயல்பாகவே அவங்க பண்றதை பார்த்து வைங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்கன்னா, அம்மா கூட்டினான்னா பெண் குழந்தை இருந்துன்னா அவங்க விளக்கம் எடுத்து அதுவும் கூட்ட ட்ரை பண்ணு. நீங்க என்ன பண்றீங்களோ அதெல்லாம் உங்க குழந்தைங்க செய்ய ட்ரை பண்ணு. இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் இயல்புங்கிறது. இதெல்லாம் நாம பயிற்சி கொடுக்கறது கிடையாது. அப்ப ஒரு தாய் பண்ற வேலையை பார்த்துட்டு ஒரு குழந்தை, தகப்பன் பண்ற வேலையை பார்த்துட்டு குழந்தை. அப்ப அந்த காலத்துல என்ன இருக்கு, ஆட்டுக்கல்ல காலைல எனக்கு 4:30 மணிக்கு ஆட்டுக்கல்ல கழுவிட்டு மாவை போட்டு ஆட்டுவாங்க. இன்னொரு பக்கம் அம்மியில ஒரு வேலை நடக்கும், இன்னொரு பக்கம் விறகடுப்புல ஒரு வேலை நடக்கும், இன்னொரு பக்கம் துணியை ஊற வச்சு ஒரே நேரத்துல 8 இடத்துல வேலை நடக்கும். இதெல்லாம் மாடு வேற கூட்டணும், அள்ளணும், சாணி கிடைக்கணும், கோலம் போடணும், இப்படி வேலை நடக்கும். சாப்பாடு ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை. ஒரு வீட்டுல காலையில சமைது 14 பேருக்கு 12 பேருக்கு சமைக்கணும். ஆனா எந்த சிரமமும் இல்லாம ஒரு பெண் செஞ்சார். இன்னைக்கு ரசம் வச்சேன்னா யூடியூப் பார்க்கணும், காரக்குழம்பு வச்சேன்னா யூடியூப் பார்க்கணும். இப்ப இயல்பு எங்க இருக்கு? இயல்பு இதனால உங்களுக்கு என்னன்னா அந்த 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 பேஷன் கடந்து போயிருவீங்க. பாதிக்கப்படுறது நீங்க தான் பாருங்க. சொல்றோம், சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு விஷயத்த இருந்தாதான் அது ஒரு லைஃப் யாரு அந்த உடலை வீணடிச்சோம். உடலோ நீங்க ஏன் பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் பிறந்துட்டீங்கல்ல, அப்ப எதுக்காக பிறந்தீங்க அப்படின்னால தெரியாது உங்களுக்கு. ஆனா ஒரு வீட்டுல பிறந்துட்டீங்க, ஒரு ஊர்ல பிறந்துட்டீங்க, ஒரு 10 பேரோட சேர்ந்து இருந்தீங்க. ஆனா அந்த வாழ்க்கையை நீங்க இயல்பா வச்சுக்கிட்டாதானே நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க இயல்புக்கு மீறி அங்க நடக்குதுன்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளெல்லாம் செட் பண்ண முடியாது. நீங்க தான் இயல்பா இருந்து அந்த வாழ்க்கையை கிடக்கிறதுக்கு பார்க்கணும். நமக்கு ஏற்ற மாதிரியே உள்ள அமையல, நமக்கு ஏற்ற மாதிரியே புருஷ அமையல, நமக்கு ஏற்ற மாதிரியே கொண்டாட்டி அமையல அப்படின்னா இது என்ன? நமக்கு ஏற்ற மாதிரி எதுவும் அமையாது. சமயத்துல 1 2 அமையலாம். அமையாத பட்சத்துல நாம இயல்பா இருந்தோம்னா நரகமான ஒரு புருஷன் கூட ஒரு நாள் சொர்க்கம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? ஏன்னா அவங்ககிட்ட எந்த சந்தோஷமும் நமக்கு தேவைப்படாது. நாமளே சந்தோஷமா இருக்கும்போது இன்னொருத்த நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட போகுது. புரியுதுங்களா? என்கிட்ட எந்த மக்களும் எனக்கு சந்தோஷமே கொடுக்க முடியாது. ஏன்னா நானே சந்தோஷமா தான் இருக்கேன். நான் ஏதோ வருத்தமா இருந்துச்சுங்க, ஐயோ நீங்க என்னை பார்த்தீங்கல்ல, பார்த்து உங்களால எனக்கு நீங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுல எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஞானங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒண்ணுமே செய்யல, எனக்குள்ள என்ன இல்லை, இயல்பா இருக்கிறத அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கு. அப்ப அவ்வப்போது இந்த மனம் செட்டில் ஆகாது. இது வேற மாதிரி யோசிக்குது, வெளியில போயிடுது, வேற மாதிரி திங்க் பண்ணுது. அது ஃபீல் பண்ணுது. மற்றவங்க நினைச்சு இவங்க வந்துட்டாங்க, இவங்க வரல, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம லைஃப் என்ன அப்படிங்கிறது அது ஒரு இந்த இயல்பா நான் இருக்கும்போது என்னன்னா அன்னைய நாள் மட்டும்தான் எனக்குடைய கிடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. எனக்குள்ள என்ன ஒரு சூழல் ஆகுதுன்னா இந்த உலகத்துல யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல். என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணணும், உலகம் அது பாட்டுல இயங்கிட்டு கிடக்கு. புரியுதுங்களா? நீங்க இங்க பாத்துக்கங்க, 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்க,
ஒரே நேரத்துல பல இடங்கள்ல ஒரு இடத்துல சாவுறான், அழுது கிடப்பாங்க. இப்ப இந்த நிமிடம் ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சு, கொண்டாட்டங்கள். இன்னொரு இடத்துல தலைவர் அடுத்த வருஷம் ஜெயிக்க போறாரு, ஆட்சிக்கு வர போறாருன்ட்டு இப்பயே பிளாக் மணியை ஒயிட் ஆக்கியா இல்ல ஒயிட் மணியை பிளாக் ஆகி அங்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும். இப்ப பல இடங்கள்ல பல வேலைகள் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாதான் இயல்பா இருக்கிறவன் அவன் பாட்டுல. அப்ப அவனுக்கு எதுவும் தேவைப்படாதுங்கிறது அங்கதான். சந்தோஷம் இல்லாத பட்சத்திலையும் எதிர்பார்ப்பு இல்லாத பட்சத்திலையும் நீங்க இயல்பா இருந்த பட்சத்துல நீங்க தோல்வியும் அடைய மாட்டீங்க, இந்த தோக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஒரு ஏழை பணக்காரங்கிறது இயல்பா இருந்துட்டானா அவன் ஏழையா இருந்தானா பணக்காரன். இயல்பா இருக்கிறவனுக்கு மாளிகையில படுத்தானா துண்டை வச்சு மாத்தாடியில படுத்தானா எல்லாம் ஒண்ணுதான். இயல்பை மீறிட்டான், எப்பயுமே ஏசி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா இயல்பு மீறுறோம்னு அர்த்தம். இத கொண்டு வந்துட்டோம் இல்ல, நம்மதான் ஞானி. இதுதான் இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ரகசியம். கொண்டு வர்றதுக்கான சாத்தியமே கிடையாது, அதை நான் சொல்றேன். ஏன்னா நாமளும் அதுக்கு தயாராக மாட்டோம், நம்மளை சுத்தி உள்ளவனும் தயாராக மாட்டோம். சூழல்கள் நம்மளை கசைக்கு புளிஞ்சு போகும். நாம ஒரு இடியாப்பம் புளியறது இருக்குல்ல, கோவலைக்குள்ள மாட்டிக்கிட்ட இட்லி தானே. நம்மளை யாரோ ஒருத்தர் புளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் வாய்க்குள்ளே அகப்பட்டு தேங்காய் பழம் மிஸ்ஸிங்கா சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. அகப்பட்டுதான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கும். அப்ப அகப்பட்டு கிடக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல அகப்பை சித்தரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அங்க இருந்து சுத்தி வர்றது. மாசத்துல ஒரு நாள், 10 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் இயல்புக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுலயும் மிஸ் ஆகி போயிடுவோம். அது ஒரு சில மணி நேரம் தான். இந்த நெட்வொர்க் காட்டுக்குள்ள போனா நெட்வொர்க் கிடைக்காது தெரியுங்களா, அந்த மாதிரி அதுவும் இயல்பு மேய் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில சித்தர்கள்ட்டையோ சில ஞானிகள்கிட்ட பேச்சை கேட்டுட்டு ஏன் இந்த மாதிரி நம்மளும் மாறிட முடியாதுன்னு அவங்க ஏதாவது இயல்பை மீறி ஏதாவது ஒரு தியானமோ ஒரு மந்திரத்தையோ போட்டு கொளுத்தும் போது அங்கேயும் ஓத்திரியங்கள் தொடங்கி இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல யாரையும் காப்பாற்றவே வேண்டாம், யாருக்கு நல்லது செய்ய வேண்டாம். உன்னை நீ நல்லா வச்சுக்க, நீ உன்னை காப்பாத்து, உன்னை சந்தோஷம். நீ சந்தோஷமா ஒருத்தர் இருந்தா உன்னால 10 பேர் காப்பாற்றப்படுவோம். இதுதான் அந்த உலகத்தோட நீதி. புரியுதுங்களா? நான் ஆசீர்வாதம் பண்றது, நீ சந்தோஷமா இருந்தா 10 பேர் உன்னால கெட்டு போக முடியாது. ஏன்னா நீ துக்கமா இருந்தனா கொலை பண்றதுக்கு 4 பேரை நீ தேடி போய் ஆளை பிடிச்சிட்டு வருவோம். சும்மா ரோட்ல போயிட்டு தான் வாங்கல போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது வேலையை பார்த்துட்டு. புரியுதா? அதுதான் விஷயம். அப்போ ஒருத்தன் இயல்பா இருந்தானாவே முடிஞ்சு போச்சு. அவனால 10 பேர் காப்பாற்றப்படுவானா? இதுதான் ரொம்ப முக்கியம். சரிதானே? இது ஒரு கடினமானதுதான். இந்த கடினமான சூழலை ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அது வந்துடுச்சுன்னா உங்களுக்குள்ள பக்தியே இருக்காது. அப்புறம் நீங்க பணத்தை கையில தொட மாட்டீங்க. ஏன் பண்ணா, பக்தி இருந்துச்சுன்னா துண்ணூறு வாங்கணும், பத்தி இருந்துச்சுன்னா தட்டுல 10 ரூபா போடணும், பத்தி இருந்துச்சுன்னா பத்தி வாங்கணும், பத்தி இருந்துச்சுன்னா பூ வாங்கணும், சூடை வாங்கணும், சாமிக்கு வேட்டி வாங்கணும், மாலை வாங்கணும், பாயசம் வாங்கணும். பத்தியே இல்லைன்னு இயல்பா இருக்கிறீங்களா 10 ரூபா காசு கூட தேவை. எது தேவைப்படும்? அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன ஆகும்னா, இயல்பா இருக்கிறவங்களுக்குள்ள அது தானா வரும். இந்த பூமியோட சுழற்சி எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் எதுவும் சொல்ல வேண்டியது, எல்லாம் ஆல்ரெடி திட்டம் பிளான்னு தெரியும். அப்புறம் நீங்க ஏன் போராட்டீங்க? கிடையாது. இப்ப நாங்க எதுக்கு சொல்றோம்னா, நீங்க அந்த இயல்பு மீறி போயிட்டாங்க மக்கள். அப்ப அவங்களை இயல்பு கொண்டு வர்றதுக்காக நாங்க போராடுறோம். இவ்வளவுதான் விஷயம். கொண்டு வரவே முடியல. இப்ப செக்ல மாடு இப்படி சுத்தம் இல்ல, மாட்டை ரிவர்ஸ்ல சுத்தினா என்ன ஆகும்? இப்ப பூமி ரிவர்ஸ்ல சுத்துது, செக்கு ரிவர்ஸ்ல தான் சுத்துது, மக்கள் ரிவர்ஸ்ல தான் சுத்தி இருக்கு. இதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? ஞானியை பார்த்துட்டு அந்த காலம் போய் ராசி பலன் பார்த்து அதுல எழுதுற 25 வரிகளை பார்த்துட்டு பரிகாரம் பண்ண கோயிலுக்கு ஒரு அம்மா ஒரு கூடையோட கிளம்பியாங்க. புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் கோவில்ல என்னன்னா ஆட்கள் நிறைய போட வேண்டியது.
ஏன்னா நீங்க பண்ற பரிகாரத்துக்கு அந்த குப்பையெல்லாம் யார் எழுதுறது? அப்ப ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்த இடத்தெல்லாம் நீங்க குப்பையாக்கிட்டு வந்துட்டீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாத்துக்கங்க. திருநள்ளாறுங்கிறது அந்த ஊருங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஆனா இப்ப குப்பை கிடங்காயிடுச்சு. திருவண்ணாமலைங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். ஆனா இப்ப பீஸ்ஃபுல்லான இடம்லாம் கிடையாது. திருவண்ணாமலையே பீஸ்ஃபுல்லான இடம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு அந்த இடமே. ஏன்னா அதுவே அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு குப்பையை கொண்டு நீங்க போட்டுறீங்க. பரிகாரங்கிற பேர்ல, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணுங்கிற பேர்ல அவ்வளவு விஷயத்த தூக்கி வீசி எறிங்க. ஆனா வீசி எறிய வேண்டியது உங்களைதான். ஆனா நீங்க எதையோ ஒண்ணு வீசி எடுத்துட்டு வரீங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு இடத்த அந்த இடம் எப்படி மாறி போச்சுன்னு பாருங்க. ஆனா நீங்க கேட்ட எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? யாராவது மேலேயோ ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. நீங்களும் ஒரு நாள் அதுல ஒரு குப்பையை வீசிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாது. பிரதோஷத்துக்கு பால் வாங்கிட்டு போய் நீங்க ஒரு பால் பாக்கெட் அங்க போட்டு போனாலும் அது குப்பை தான். இயல்பா நடக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை தன்மை. நந்திக்கு தலையில ஊத்துறதோட நந்தி பக்கத்திலேயே ஒரு சட்டியை வெட்டி பால் காய்ச்சி கூட நீங்களே குடிச்சுட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? நந்தியும் சந்தோஷப்படுவான், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான். தலையில ஊத்துறதா இங்கேயே காய்ச்சி குடிச்சுட்டா 4 பேர் குடிச்சுட்டு வந்துடலாம். இயல்பு தான். ஒரு நாள் நந்தியே உங்கள்கிட்ட எனக்கு தலையில பால் ஊத்துன்னு கேட்டானா, நீங்க போய் ஊத்துனீங்கன்னா நான் உங்களை பாராட்டியது. இந்த நந்தியும் உங்களுக்கு பால் ஊத்துன்னு கேட்கல. கேட்காமல ஏன் ஊத்துனீங்க? நாங்களே சொல்லுவோம், போய் ஒரு வேட்டி எடுத்துட்டு வா, கொஞ்சம் பூ வாங்கிட்டு வா. அது நந்தியும் ஒரு நாள் நிச்சயமா சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நீங்க பாலை வாங்கி விட்டுங்க. வராத பட்சத்துல நீங்க போக வேண்டாம்னு சொல்ல, போய் இயல்பா உட்காந்துக்கங்க. இயல்பா இருங்க. நந்தியே பார்த்துட்டு இருந்தோம். நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலையே. நீங்க இயல்பா உட்காந்துக்கணும். நான் உட்கார்றேன், போய் தியானம் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? 10 லிட்டர் 20 லிட்டர் பாலை ஊற்றி அடுத்த நாள் புளிச்ச வாடை வருது. நான் என் சுவாசத்தை கவனிச்சுட்டு உட்கார முடியல. இதை நான் போய் எங்க போய் சொல்ல? எந்த அதிகாரத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ண? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது யாரு பார்த்த வேலை? நீங்க பார்த்த வேலை தானே. அப்ப உங்களால யாரு நான் பாதிக்கப்படுறேன்ல? என் சுவாசம் உள்ள போகுது, சுவாசத்தை கவனிக்க முடியல, தியானம் தடைப்படுது. இப்ப இயல்பு வாழ்க்கைக்குள்ள நடக்க முடியாத ஒரு சூழல். திருநள்ளாறுல போய் அந்த ஊரை சுத்த முடியல, அந்த குளத்தை சுத்த முடியல. புனிதமான இடம்னு சொன்னாங்களேன்னு பார்த்து கால் வைக்கலாம்னு பார்த்தா காலே வைக்க முடியல. நான் என்ன ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டா சுத்த முடியாத? இயல்புகளை மீற மீற அடுத்தடுத்த மனிதர்கள் என்னன்னா, நீங்க இன்னும் இயல்புகளை மீறதுக்கான ஆட்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கடையா ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கு. சும்மா மழை இருக்கிற இடத்துல, கோவில் இருக்கிற இடத்துல 4 பேர் குடியிருக்கலாம்னு இங்க வந்தாங்க. யாருமே இங்க குடியில்ல, எல்லாருமே வாடகை விட்டு அவங்க வெளியில நின்று. புரியுதா? கோயில் இருக்கிற இடத்துல, மழை இருக்கிற இடத்துல குடியிருந்தா புண்ணியம் நினைச்சிட்டு குடியிருக்க வந்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே நின்றுட்டு வாடகை வரும்ட்டு அவங்க மலையில நினைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவனு இருக்கான், எனக்கு வந்தா போதும் அப்படின்னு. ஒரு சாமி மறைஞ்சு போச்சு, வளம் மறைஞ்சு போச்சு. புரியுதுங்களா? திருவண்ணாமலைக்கு வர்றவங்க அமைதி பெறாங்க, அமைதி பெறணுமா? திருவண்ணாமலையில இருக்கிறவங்க அமைதி பெறணுமான்னு ஒரு ஆய்வு பண்ண சொல்லுங்க. அமைதி யாருக்கு வேணும்? பயமா இருக்கு சுவாமி. வர கூட்டத்தை நினைச்சாலே பயம் வருது. அந்த அமைதியே போயிடுச்சுங்க. அமைதி வேணும். அது இயல்பு மீறதுனாலதான் மாறிடுச்சு. இயல்பு மீறதுனாலதான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மழை சுத்தினா இவ்வளவு அப்படிங்கும் போது மக்கள் என்ன பண்றாங்க? திரண்டு வர்றாங்க. புதன்கிழமை மழை சுத்தினா இது நடக்குது, திரண்டு வர. வியாழக்கிழமை மழை சுத்தினா இந்த மாதிரி உங்களுக்கு நன்மை, திரண்டு வர. இப்ப ஒரு இடத்த நம்ம இயல்பா போய் சுத்தணும், இயல்பா போய் பார்க்கணுங்கிறது எப்படியோ, திட்டமிட்டு இந்த கிழமையில இந்த நாள்ல போய் சுத்தணுங்கிறது எப்படி? பௌர்ணமியில ஒரு ரேடியேஷன் இருக்கு.
அந்த ரேடியேஷனை இயல்பா நமக்குள்ள செலுத்திக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ நம்ம போய் இயல்பாவே மாடியில போய் உட்கார்ந்தாவே அந்த ரேடியேஷனுக்குள்ள நம்ம வந்து ஏதாவது நிலவோட நம்ம சண்டை போடுறதுக்கு யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கல. இவ்வளவுதான் விஷயம். இறைவன் அப்படிங்கிறதுக்குள்ள இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை. தேவைப்படுறது இங்க இருக்கிற வாழ்றவங்களுக்கு தான் ஏதோ சின்ன சின்னதா தேவைப்படும். அவங்க இயல்பா எடுத்துக்கணும், பரிமாறிக்கணும், அவ்வளவுதான். இந்த மலை எந்த காசும் கேட்கல, இந்த கோயில் எந்த காசும் கேட்கல. அப்புறம் உங்களுக்கு இதே ஒரு இயல்பா ஒரு விஷயத்த கொடுக்குற இந்த பொருளா இருக்கும்போது அப்புறம் என்ன உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ரொம்ப கடினம். இது ஒண்ணு மட்டும் அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எங்கேயே போயிடும். தன்னை இயல்பா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சுவாங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்க வீட்டுல 6 பேர் 5 பேர் இருக்காங்க. நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா 6 பேரும் இயல்பா இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சு, அப்ப 6 பேர்த்த இயல்பாக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. நீங்க அவங்களோட கொஞ்சம் விலகி விலகி நின்றுக்குவீங்க. அப்ப இவங்க இப்படி மாறி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, என்ன காரணம்னு அவங்களும் உங்களை மாறி மாறதுக்கு பார்ப்பாங்க. நான் மௌனமாவே இங்க உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன், யாருக்கும் பேச முடியாது. சொன்னால் என்ன ஆயிரும், அவங்களே மௌனமா உட்காந்துட்டு போவாங்க. வெளியில போய் தான் பேசுவாங்க. ஏன்னா அவரே மௌனமான ஆளுங்க, அங்க போய் நம்ம பேசலாம் கூடாதுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க இயல்பா இருந்தா அவங்களுக்கெல்லாம் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்க வீட்லயே அந்த மாற்றம்